கிறிஸ்தவர்கள் வாக்குகள் பெரிய அளவில் விஜய் கிட்ட போயிருக்கு. இஸ்லாமியர்கள் வாக்குகள் காலகாலமாக திமுக பக்கம் இருந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 விஜய் பக்கம் நகர்ந்து ஜாதி மத எல்லைகளை தாண்டிய ஒரு தலைவராக விஜய் உருவெடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த முடிவுகள் நமக்கு காட்டுகிறது. திரு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு டிவிகேவோட உள்ள போயிடக்கூடாது, அமைச்சரவையில் இடம் பெற்றுவிடக்கூடாது, இதை நாங்கள் அவருக்கு அட்வைஸாக சொல்கிறோம். இந்த அட்வைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவர்கள் யார், இவர்கள் யோகியதை என்ன என்று நமக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டுகளாக இவங்க என்னெல்லாம் பேசுனாங்க, இவருடைய பின்புலம் என்னவென்று தெரியும். பட்டியலின மக்கள் 7 பேருக்கு சீட்டு கொடுத்திருப்பது என்பது, அமைச்சரவையில் இடம் என்பது இட்ஸ் அ வெரி பிக் பொலிட்டிக்கல் மெசேஜ். அந்த வாக்குகள் அப்படியே கன்சால்டேட் ஆகும். வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டிருக்கு எடுத்த உடனே, அதுக்கப்புறம் 3வதாக தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. இல்லை, இது மத்திய அரசோடைய ஒரு நிகழ்ச்சி, அதில் இப்படி தான் பாடப்படும். நாங்கள் ஓப்பனாக 2 பேருமே சொல்கிறாங்க, சண்முகம் அவர்களும் சொல்கிறாங்க, வீரபாண்டியன் அவர்களும் சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் கூட்டணியில், இந்த திமுக கூட்டணியிலிருந்து விலகி இந்த கூட்டணியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அது எப்படி பார்க்கலாம்? எதிர்காலத்தில் அவங்களும் கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இதே ஆளுநர் பதவி இருக்கும்போது இதே தான் நடந்தது. அப்போ முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போ திமுக ஊடகங்களோ, திமுகவுக்காக ஜால்ரா போடக்கூடிய வாடகை வாய்களோ யாருமே அதை பெருசாக பேசல. இன்னைக்கு ஒருவேளை வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றிருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வழியில் போகும்போது நம்ம ஆட்சி தான் நடக்குது, நம்மளுடைய திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சி தான் நடக்குது. நாம் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். தோல்வியை தாங்க முடியல, தோல்வியை தாங்கக்கூடிய பெருந்தன்மை இல்லை. அதனால் அவங்க அதுவும் அதிமுக கிட்ட தோற்றுருந்தா கூட தாங்கிப்பாங்க. புதுசாக வந்த கட்சிக்கிட்ட தோற்றுவதை தாங்க முடியவில்லை. அதிமுகவும் திமுகவும் இணைய போகிறதா வந்த செய்திகளில் கனிமொழி அவர்கள் தான் தடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்களும் வெளியில் வந்தது. அவங்களுக்கு நன்றாக தெரிகிறது, இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வந்து போகிற தோல்வி அல்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல் சூழல் சந்தித்திருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க, ஒருவேளை 6 மாதத்தில் கவுந்தாலும் திமுக வராது. ஒன்று யாருக்கும் மெஜாரிட்டி வராமல் போகலாம், இல்லை தாவேக்கா இதை விட கூடுதலாக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சு உட்காரு. இப்போ இது நம்ம ஒரு பொலிட்டிக்கல் மூவாக எடுத்துக்கலாமா? இப்போ திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 7 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. அப்போ எப்பொழுதும் இவர்களுடைய நண்பன் தோழன், சிறுபான்மையினர் நண்பன் தோழன்னு சொன்னதாக இருக்கட்டும், அது போல் தலித் மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் திமுகவுக்கு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பட் அமைச்சரவையில் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த மூவ் ஒரு பொலிட்டிக்கல் மூவா, இல்லை தாராளமாக இதை எடுத்து கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, இது வேறு வழியில் நம்ம அவங்கள தக்க வச்சுக்கணும், கூட்டணி கட்சிகள் அங்கேருந்து வராங்க, நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்கள தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக எடுத்த முடிவா? சரி, எல்லாமே பொலிட்டிக்கல் மூவ் தான் இருக்குது. இந்த கேள்வியே அர்த்தமற்றது. பொலிட்டிக்கல் மூவ்னா இது நம்ம பாலிடிக்ஸை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லா மூவுமே பொலிட்டிக்கல் மூவ் தான். இல்லை, நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, இது அந்த கூட்டணி கட்சிகளை உடைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட மூவா, இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதரவுகரம் நீட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட மூவ்னு நினைக்கலாமா? இல்லைங்க, இப்போ எல்லா அரசியல் காய் நகர்த்தல்கள்லையும் பொதுநலமும் இருக்கும், சுயநலமும் இருக்கும். திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த மூவ் அவர் எடுத்தாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் இருக்கலாம், ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை. வாக்கு வங்கியை விஸ்தரிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் விஜய் இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின வாக்குகள், கிறிஸ்தவர்கள் வாக்குகள் பெரிய அளவில் விஜய் கிட்ட போயிருக்கு. அவர் கிறிஸ்தவர் என்ற காரணத்தால், அதில் சந்தேகம் இல்லை. இஸ்லாமியர்கள் வாக்குகள் காலகாலமாக திமுக பக்கம் இருந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 விஜய் பக்கம் நகர்ந்திருக்கு. இந்த கூட்டணிக்கு கணிசமான அளவு பிராமின்ஸ் ஓட்டு பெரிய அளவில் போயிருக்கு. அதை தாண்டி தலித் ஓட்டு, வேறு சில சமூகத்தினர் வாக்குகள் எல்லாமே வன்னியர்கள் வாக்குகள் எல்லாமே கூட அந்த பக்கம் போயிருக்கு. ஸோ பல சமூகத்தினரின் வாக்குகள் இன்றைக்கி கட்சி ஜாதி மத எல்லைகளை தாண்டிய ஒரு தலைவராக விஜய் உருவெடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. இன்றைக்கி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்க எல்லாமே ஜாதி மதங்களை கடந்த தலைவர்கள். எல்லா ஜாதிலையும் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க இருப்பான், எல்லா ஜாதிலையும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பான். ஆனால் நீங்கள் எடப்பாடியோ ஸ்டாலினையோ அந்த அளவுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஸ்டாலினை ஓரளவுக்கு எல்லா ஜாதி மதங்களையும் தாண்டிய ஒரு தலைவர் என்று ஓரளவுக்கு நாம் சொல்லலாம். எடப்பாடி அப்படி சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்றைக்கி அதை விட ரொம்ப அதிகமாக, ஸ்டாலினை விட ரொம்ப அதிகமாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இது அடுத்ததாக விஜய் ஜாதி மதங்களை கடந்த ஒரு தலைவர். அவரை பிடிச்சவங்க, ஓட்டு போட்டவங்க எல்லா ஜாதி எல்லா மதத்துலையும் இருக்காங்க. பிடிக்காமல் ஓட்டு போடாமல் இருந்தவங்களும் எல்லா ஜாதி எல்லா மதத்துலையும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அக்செப்டபுளான ஒரு லீடராக உருவெடுத்திருக்கிறார். ஆனால் அப்படி உருவெடுக்கும்போது இதை கன்சால்டேட் பண்ணணுன்னா சில காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு. குறிப்பாக தலித் ஓட் பேங்கை கம்ப்ளீட்டாக கன்சால்டேட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா அது ஒரு காலத்தில் அதிமுக கிட்ட இருந்தது, எம்ஜிஆர் கிட்ட இருந்தது, ஜெயலலிதா கிட்ட இருந்தது.
ஜெயலலிதா ஒருத்தர் தான் ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. தலித் எழில்மலை என்கின்ற ஒருவரை திருச்சி மக்களவை தேர்தலில் 2001 சட்டமன்றத்தோடு சேர்ந்து நடந்த மக்களவை இடைத்தேர்தலில் ஜெயிக்க வச்சாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு லீடராக இன்றைக்கி விஜய் வந்து உருவெடுத்துட்டார். இதில் தலித்து 7 பேர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், உங்களுக்கு வந்து பட்டியலின மக்கள் 7 பேருக்கு வந்து சீட்டு கொடுத்துருப்பது என்பது அமைச்சரவையில் இடம் என்பது இட்ஸ் அ வெரி பிக் பொலிட்டிக்கல் மெசேஜ். அடுத்ததாக இதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு விசிகா உள்ளே வருதுன்னா அந்த வாக்குகள் அப்படியே கன்சால்டேட் ஆகும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இது அமைச்சரவை ஆட்சியை இழந்ததை விட மு.க. ஸ்டாலின் கவலைப்பட வேண்டியது கூட்டணி கட்சிகளை இழந்து கொண்டிருப்பதை பற்றி. ஏன்னா கூட்டணி கட்சிகளை நன்றாக வித் கேம் பிளான் செங்கலாக திமுக கூட்டணியிலேருந்து உருவி கொண்டிருக்கிறார் விஜய். இதில் இன்னொரு விஷயம், நம்ம விமர்சனங்கள் என்ன மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு டிவிகேவோட உள்ளே போயிடக்கூடாது, அமைச்சரவையில் இடம் பெற்றுவிடக்கூடாது, இதை நாங்கள் வந்து அவருக்கு அட்வைஸாக சொல்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு விமர்சனம் வைக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. அதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அவங்க எல்லாமே டிஎம்கே ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ரொம்ப மூதுரைகள் இருக்குது. ஆடு நனைவதை பார்த்து ஓநாய்கள் அழுவது எல்லா காலத்திலும் நடப்பது தான். ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஆடு நனைவதை பார்த்து ஓநாய்கள் அழுவது எல்லா காலத்திலும் நடப்பது தான். திமுக கூட்டணியில் அவர் எம்பி ஆனார், எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எவ்வளவு? அவர் இன்னும் திமுகவுக்கு கொத்தடிமை இல்லை. அவர் விசிகா திருமாவளவன் அமைச்சரவைக்குள்ளே போவாரா போகமாட்டாரா எனக்கு தெரியாது. இன்னும் அதிகாரப்பூர்வ முடிவு அவங்க எடுக்கல. அது சமீப காலத்தில் திருமாவோட பேச்சுக்கள்லாம் பார்த்தா காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, மறுநாள் காலையில் ஒரு பேச்சு. ஒரு காலத்தில் டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு திருமாவளவன் கொடுத்த பட்டப்பெயர் 2013 வாக்கில் அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ்ன்னு. அது அந்தர்பல்ட்டியில் வந்து ஐயாதாசை மிஞ்சின லெவலில் தான் திரும்ப இன்றைக்கி இருக்கார். ஆனால் இன்றைக்கி ஐயுஎம்எல் உள்ளே போயிட்டாங்க, காங்கிரஸ் உள்ளே போயிடுச்சு. இனிமேல் திமுக அவரை நம்பாதுன்ற லெவலுக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா அவருடைய சமீபத்திய பேட்டிகள் திமுக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேற தயாராகிவிட்டார் என்பதைத்தான் எடுத்து காட்டுகின்றன. பட் ஒரு முடிவுக்கு வராமல் அவர் தயங்குவதற்கு காரணம், அவர் கட்சியில் உள்ள பிரமுகர்கள், தொண்டர்கள் அல்ல பிரமுகர்கள் சரிபாதி பேர் வந்து திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பத்தை மீறி அவர் அமைச்சரவைக்கு போனால் அவர்கள் கண்டிப்பாக சில விஷமங்களை செய்வார்கள், கட்சியை உடைக்கவும் செய்வார்கள். திமுகவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அதுக்கு இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக அவர் சற்று காலம் எடுத்துக்கொள்கிறார் என்று நான் பார்க்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவர் வந்து அமைச்சரவையில் சேரக்கூடிய முடிவுக்கு வந்து விட்டார். அவரே சேர்றாரா அல்லது வன்னியரசை உருவாக்க அமைப்பு அனுப்புகிறாரான்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மற்றொரு உறுப்பினர் வந்து புதியவர், அவர் இதில் காட்டுமன்னார் கோயிலில் வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ புதியவர். அவருக்கு வாய்ப்பு அநேகமாக இருக்காது, இந்த முறை இருக்காது. வன்னியரசுக்கு தான் வந்து அநேகமாக வாய்ப்பு இருக்கும். திரும்பவே போவார்னு ஒரு வாய்ப்பு சொல்கிறாங்க. போயிட்டு அவர் இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் 6 மாதங்களுக்குள்ளே எம்எல்ஏ ஆகணும். அதற்கு அப்படிப்பட்ட பேச்சுக்கள் நடக்குதுன்றாங்க. அவர் என்ன முடிவு பண்ணுவான்னு தெரியல. அவர் காட்டுமன்னார் கோயிலில் அவர் நிற்காமல் போனதோட விளைவை இன்றைக்கி அனுபவிக்கிறார். அப்போ எடுத்த சரியான முடிவை அவர் அதான் ராங் டிசிஷன்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்தார். தவறான முடிவுகளை தவறாமல் எடுத்தார். அதன் பலனை தான் அவர் இன்றைக்கி அனுபவிக்கிறார். அவர் மட்டும் காட்டுமன்னார் கோயிலில் ஜெயிச்சு வந்திருந்தார்னா இன்றைக்கி அவர் பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து ஒரு டெப்டி சிஎம் ரேங்க் வரைக்கும் கூட வந்து பேச்சுக்கள் போயிருக்கும். ஒரு தலித் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகுதுன்னு அவரே இழந்தார். இழந்ததை அவர் ஈடுகட்ட விரும்புகிறார். இந்த அட்வைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவர்கள் யார், இவர்கள் யோகியதை என்ன என்று நமக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டுகளாக இவங்க என்னெல்லாம் பேசுனாங்க, இவருடைய பின்புலம் என்னவென்று தெரியும். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா, யாரையும் பைரட்டெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். இத்தகைய நபர்களை பற்றி சொல்கிறதுனா ஒரே ஒரு வாக்கியம் தான், ஆடுகள் நனைவதை பார்த்து ஓநாய்கள் அழுவது என்பது காலகாலமாக நடப்பது தான். அது இப்பொழுதும் நடக்கிறது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இடதுசாரிகள் வந்து இன்னைக்கு வந்தே மாதரம் பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு எடுத்த உடனே, அதுக்கப்புறம் 3வதாக தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டப்ப, இல்லை இது மத்திய அரசோடைய ஒரு நிகழ்ச்சி, அதில் இப்படி தான் பாடப்படும், நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டோம், கண்டிப்பாக வந்து அவங்க தமிழக நிகழ்ச்சியில் இது மாதிரி பாடப்படாதுன்னு சொன்னார். இது வந்து மத்திய அரசு நிகழ்ச்சிங்கிறதுனால வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாருன்னு ஓப்பனாக 2 பேருமே சொல்கிறாங்க. சண்முகம் அவர்களும் சொல்கிறாங்க, வீரபாண்டியன் அவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு முதல் தடவை பதவி ஏற்றப்ப வந்து அதற்கு எதிர்கருத்து தெரிவித்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து அதுக்கு அவங்களே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களும் கூட்டணியில் இந்த திமுக கூட்டணியிலேருந்து விலகி இந்த கூட்டணியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அது எப்படி பார்க்கலாம்? எதிர்காலத்தில் அவங்களும் கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வந்தே மாதரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கத்தை அவங்க அப்பயே சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு தகவல் தெரியாதால சொல்லாமல் இருந்தாங்க. இந்த விளக்கத்தை திமுக சொல்லியிருக்கணுங்க. ஏன்னா இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம்
ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இதே ஆளுநர் ஆளுநர் பதவியேற்ற பதவி நிகழ்ச்சியில் இதே தான் நடந்தது. அப்போ முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போ திமுக ஊடகங்களோ திமுகவுக்காக ஜால்ரா போடக்கூடிய வாடகை வாய்களோ யாருமே அதை பெருசாக பேசவே இல்லை, கடந்து போனாங்க. இவர்கள் அறிவு நேர்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு அது ஒரு சாட்சி. இன்றைக்கி குதிக்கிறாங்க. இந்த விளக்கத்தை திமுக கொடுத்திருக்க வேண்டும். இது மத்திய அரசு நிகழ்ச்சி, ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபொழுதே இது நடந்தது என்று சொல்லியிருந்தாங்கன்னா திமுகவுடைய அறிவு நேர்மையை நாம் பாராட்டலாம். ஏன் மௌனமாக இருக்கிறார்கள்? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நடந்தது இதுதான். வந்தே மாதரம் தான் முதல்ல பாடப்பட்டது. அப்போ அமைதியாக இருந்தாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனையாகவே பண்ணல. இன்றைக்கி ஒருவேளை வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றிருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா அது மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் அது. அதனால் அது வந்தே மாதரம் தான் பாடப்படும். இப்போ சட்டமன்றம் அடுத்த மாதம் கூட போகுது தமிழ்நாட்டில். அப்போ மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ உண்மையிலே அவங்க வந்தே மாதரத்தை பண்ணாங்கன்னா அது தப்பு. அப்போ கேள்வி கேட்கலாம். பாடமாட்டார்கள் என்று நம்பலாம், கண்டிப்பாக பாடமாட்டார்கள். இது மத்திய அரசு செய்யக்கூடிய அடாவடி. ஆனால் இதற்கு காரணம் விஜய் அரசாங்கம் என்று சொல்வது குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாத ஒரு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. நல்லவேளை இடதுசாரிகள் அதை என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதில் இப்போ நான் ஆக்சுவலி ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அதில் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், 10 மணிக்கு உள்ள எல்லாரும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடணும். ஏன்னா 9:30க்கு சிஎம் வராரு அப்படின்னா 10 o'clock நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு வாய்மொழி உத்தரவு தலைமைச் செயலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெளியில் பேசப்படுது. ஸோ இந்த 10 to 5, 10 to 4 அப்படிங்கிற அந்த விஷயத்தை இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு. அது ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப என்ன யாருன்னா 10 வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க, நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த இதை அவங்க ப்ராசஸை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கல்ல, இது ஏற்கனவே இருந்தது தான், யாரும் கடைப்பிடிக்கல. அதை எப்படி எடுத்துக்கலாம்? அப்பார்ட் ஃப்ரம் பல விமர்சனங்களை தாண்டி இந்த விஷயத்தை அது நியாயமானதானங்க. நீங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் 90களின் மத்தியில் ஆந்திர பிரதேசத்தின் அன்றைய ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேச முதலமைச்சராக வந்தப்போ எல்லாரும் ஐடென்டி கார்டு போட்டுட்டு வரணுன்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார், இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர். ஐடென்டி கார்டு போடாமல் சீஃப் மினிஸ்டரோ சீஃப் செக்ரட்டரியோ ஒரு கடைநிலை ஊழியர், பியூன்னு நம்ம சொல்லக்கூடிய கடைநிலை ஊழியரோ கூட இருக்கக்கூடாது என்று கொண்டு வந்தார். அரசு ஊழியர்கள் நேரத்துக்கு வருவதில்லை போவதில்லை போயிடுவாங்க, ஆனால் வருவதில்லை என்பது பரவலான குற்றச்சாட்டு. எல்லாரையும் சொல்லலாம், அது ஒரு பரவலான புரிதல். இன்றைக்கு முதலமைச்சர் 10 மணிக்கு உள்ளே வந்துடுறாருன்னா அதிகாரிகளும் 10 மணிக்குள்ளே வரணும். அமைச்சர்கள் அவங்களோட சார் ஆஃபீஸ் டைமிங் மேடம் ஆஃபீஸ் டைமிங் என்னவோ அதுக்கு வாங்கன்னு சொல்கிறது ஒரு தப்பா? அதை எப்படி குறைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அது நடைமுறை அவங்களுக்கு. இப்போ எனக்கு தெரிந்த அவங்களுடைய இவர்களுடைய மாநில அரசு ஊழியர்களுடைய டைமிங் என்பது 9:15 to 5:45, வாரத்தில் 5 நாட்கள். 9:15 காலையில் வரணும், மாலை வீட்டுக்கு போகிறது 5:45. 5 நாட்கள், 2 நாட்கள் விடுமுறை. ஆனால் நீங்கள் செக்ரட்டரியேட்டில் இன்வேரியபிளி போய் பார்த்தீங்கன்னா 10-10:15 தான் வருவாங்க. நான் சொல்கிறது பெரும்பாலான ஊழியர்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு போகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு எல்லோரும் டான்னு கிளம்பி போயிடுவாங்க. இது பரவலாக இருப்பது இது. எனவே இதெல்லாம் காலகாலமாக இருக்கக்கூடியது. சில சமயங்களில் கட்டுப்பாடுகள் அதிகமாகும், அப்புறம் மறுபடியும் தளரும். அதனால் இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேலை நடக்குதா, அவங்க எப்போ வந்தாலும் போனாலும் வேலை நடக்குதான்றது தான் முக்கியம். ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகுதுன்னா அதை புதிதாக ஒரு அரசு பதவியேற்று இருக்கிறதுனா ஒத்துழைப்பு கொடுப்பது ஊழியர்களின் கடமை. இதை ஒரு இஷ்யூவாக்கி பேசுவது என்பது முறையற்ற செயல் தான் நான் பார்க்கிறேன். மத்திய அரசு அலுவலகங்களுமே 9:15 5:45 10 மணிக்கு தான் வருவான், 10:30 மணிக்கு தான் வருவான். போகிறது 5 மணிக்கு கிளம்பிடுவாங்க. பரவலான ஒரு அணுகுமுறையாகத்தான் இது இருக்கிறது. இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது நீங்கள் புது கவர்மெண்ட் வரும்போது இது எல்லாத்தையும் பிடிக்காதவங்க மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகன் உடைச்சா பொன் சட்டின்ற மாதிரி பிடிக்காதவங்க அதை பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. பாலிசி டிசிஷன்ஸில் என்ன பண்ண போகிறாங்க என்பதை பற்றி தான் நம்ம கவலைப்படணும். அடுத்ததான் இப்போ திமுகவுடைய நிலைப்பாடு பண்ணும்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தோல்வியை தாண்டி கூட்டணி கட்சிகள் வெளியேறுவது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. பட் அதை திமுக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நேரில் உட்காந்து நாங்கள் என்ன தவறு பண்ணோம் சொல்லுங்கள் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வழியில் போகும்போது நம்ம ஆட்சி தான் நடக்குது, நம்மளுடைய திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சி தான் நடக்குது. அப்புறம் உள்ளார மாவட்ட செயலாளர்கிட்ட பேசும்பொழுது 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும், எல்லோரும் தயாராக இருங்க, இன்ஸ்டாகிராம் ஆட்சி, இது போன்ற விமர்சனங்களை வைக்கும் பொழுது இது அவங்கள, அதாவது தொண்டர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக பேசுகிறாங்களா இல்லை திமுகவோட மனநிலையே அப்படி தான் இருக்கிறா? தோல்வியை தாங்க முடியல, தோல்வியை தாங்கக்கூடிய பெருந்தன்மை இல்லை. அதனால் அவங்க அதுவும் அதிமுக கிட்ட தோற்றுருந்தால் கூட தாங்கிப்பாங்க. புதுசாக வந்த கட்சிக்கிட்ட தோற்றுறதை தாங்க முடியவில்லை. அதில் அவங்க நாளொரு மேனி பொழுதொரு வண்ணன்ற மாதிரி நாளொரு பேச்சு பொழுதொரு பேச்சுன்னு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது.
நடப்பது நம்ம ஆட்சி தான் அப்படின்னா மக்கள் மத்தியில் என்ன வெறுப்பு தான் அது கூட்டும். ஆட்சி வேணான்னு ஓட்டு போட்டோம் இன்னும் வெறி கொண்டு எழுவோம். 6 மாதத்தில் கவுந்துருன்றது வழக்கமாக இவங்க போடுற டைலாக். அது ஜெயலலிதா 160 சீட் இருக்கும்போதும் கவுந்துருன்னு பேசுவாங்க. இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் கவுந்துருன்னு பேசுவாங்க. இந்த ஆட்சி கவிழுதா கவிழாமல் 5 வருஷம் ஓடுமான்னு எனக்கு தெரியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த அரசாங்கத்தோட ஸ்திரத்தன்மை பற்றி கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. அது கால சூழலை பொறுத்தது. ஒவ்வொரு கட்சிகளும் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, புறச்சூழல் அகச்சூழல் எல்லாத்தையும் பொறுத்தது. 6 மாதமோ 1 வருஷமோ 5 வருஷமோ தெரியாது நமக்கு. ஆனால் இன்றைக்கே போய் 6 மாதத்தில் கவுந்துருன்றது தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற பேச்சு. எழுதி வச்சுக்கோங்க, ஒருவேளை 6 மாதத்தில் கவுந்தாலும் திமுக வராது. ஒன்று யாருக்கும் மெஜாரிட்டி வராமல் போகலாம், இல்லை தாவேக்கா இதை விட கூடுதலாக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சு உட்காரலாம். இன்னுமே அடுத்த சில ஆண்டுகளுக்கு யாருக்கும் மெஜாரிட்டி வராமல் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால தான் நான் சொன்னேன், குறைந்தது அடுத்த 20 ஆண்டுகளுக்கு 15லேருந்து 20 ஆண்டுகளுக்கு 3லேருந்து 4 தேர்தல்களுக்கு கண்டிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி வராது. ஏன்னா பைப்போலராக இருந்தது வந்து இன்றைக்கி மல்டிபோலராக மாறிடுச்சு. அதனால் ஒருவேளை 6 மாதத்தில் கவுந்துட்டோம் உங்களுக்கு என்ன நஷ்டம், லாபம், உங்களுக்கு இன்னும் கூடுதல் நஷ்டம். இப்போ இருக்க 59 கூட வர முடியாது. நீங்கள் உங்கள் நலன் கருதியாக இந்த ஆட்சியை நீங்கள் கவுக்கக்கூடாது, கவுக்க முடியாது அவங்களால. ஆனால் எல்லா விதமான செல்மிஷங்களையும் அவங்க பண்ணுவாங்க. ஆகவே இந்த ஆட்சி கவுந்துருன்றது வழக்கமாக அவங்க போடுற டைலாக். ஒருவேளை அது உண்மையாச்சுன்னா சேதாரம் தாவேக்காவை விட திமுகவுக்கு தான் அதிகம். இப்போ இருக்கிறதும் கீழே போயிடும், அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி வராது. செலவு ரொம்ப கம்மியாக பண்ணி ஜெயித்த கட்சி தாவேக்கா, செலவு ரொம்ப அதிகமாக பண்ண கட்சி தோத்த கட்சி திமுக. அதுக்கு அடுத்து செலவு பண்ணது அதிமுக. பலாயிரம் கோடி அதிமுகவும் பலாயிரம் கோடியை திமுகவும் சில ஆயிரம் கோடி அதிமுகவும் செலவு பண்ணி தான் இந்த எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க. இன்னொரு தடவை செலவு பண்ண மணி பேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியுடைய பண மூட்டைகள் தயாராக இல்லை, வாய்ப்பே கிடையாது. அதனால் 6 மாதத்தில் கவுந்துருன்றதெல்லாம் அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கொள்ளக்கூடிய சமாதானங்கள். பேச்சு மாறி மாறி வருது. 6 மாதத்தில் கவுந்துருன்றாங்க, அப்புறம் நடப்பது நம்ம ஆட்சின்றது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆட்சின்றது. ஒரே ஒரு காரணம் தான் இதுக்கு, தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. இல்லை, அந்த பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ஏற்றுக்கிட்டு தகவமைத்துக் கொள்றதுக்கு தயாராக ஆயிருப்பாங்களா? உள்ளார வெளியில் மட்டும் இப்படி பேசுகிறாங்க. இல்லைங்க, சராசரி தொண்டன் வந்து தோத்ததை ரசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, மகிழ்ச்சி தான். ஒரு சிலர் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. அதனால் சராசரி திமுக தொண்டனுக்கு தோத்தது ஒரு விதத்தில் அவனுக்கு சந்தோஷம்தான். மேலே இருக்கவங்களுக்கு, பணம் வச்சுருக்கவங்களுக்கு தாங்க முடியல, எல்லாம் போச்சு. இன்றைக்கி அடுத்த எலெக்ஷன் எப்போ நடந்தாலும் மறுபடியும் ஜெயிப்போன்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற சுழற்சி முறையில் வருகிற தோல்வி அல்ல இது. திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இனிமேல் அரசியல் என்பது வேறு மாதிரி தான் தமிழ்நாட்டில் போகுது. திமுக அதிமுக 2 பேருக்குமே அதில் உள்ள விவரமறிந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், விவரமறிந்த சராசரி தொண்டனாக இருக்கட்டும், அதில் விவரமறிந்த தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியுது. அந்த விவரமறிந்தவர்கள் 2 கட்சியிலையும் தலைவர்களாகவும் இருக்காங்க, தொண்டர்களாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு நன்றாக தெரிகிறது, இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வந்து போகிற தோல்வி அல்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல் சூழல் சந்தித்திருக்கிறது. இனிமேல் ஜெயிக்கணும்னா எப்போ ஜெயிக்கிறதாலும் 118 வாங்கி அவங்க 2 பேரால் எனக்கு தெரிஞ்ச அடுத்த 3லேருந்து 4 எலெக்ஷனுக்கு ஜெயிக்க முடியாதுன்றது எனக்கு தெரிகிற மாதிரி அங்கே இருக்க விஷயம் தெரியவங்களுக்கும் தெரியுது. ஒரு பெரிய மாற்றம் கீழே நிகழ்ந்திருக்கு. அதை புரட்சின்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அது நன்மையா தீமையா, இவங்களால் எந்த அளவுக்கு சொன்ன ப்ராமிசஸை டெலிவரி பண்ண முடியும், ஆட்சியை எப்படி விஜயால் அடுத்து கொண்டு செல்ல முடியுன்றதெல்லாம் வெவ்வேறு கேள்விகள். அதற்கான பதில்கள் என்னிடமே இல்லை. ஆனால் இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற சுழற்சி முறையில் வருகிற தோல்வி அல்ல. பெரிய மாற்றத்தை தமிழகம் சந்தித்திருக்கிறது. இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி திமுக தன்னை தகவமைத்துக் கொள்ளலைன்னா கட்சி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. இது திரும்ப தோற்கும். ஃபைனலாக இந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் நான் வந்து கொஞ்சம் பார்க்குறது என்னென்னா, திரு கனிமொழி அவர்கள் வந்து இது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கட்சியை நகர்த்துறதுக்கு தன்னத்தில் முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதிமுகவும் திமுகவும் இணைய போகிறதா வந்த செய்திகளில் வந்து கனிமொழி அவர்கள் தான் தடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்களும் வெளியில் வந்தது. அதுக்கப்புறம் கூட்டணி தயவு இல்லாமல் நம்ம வந்து தனித்த பெரும் கட்சியாக ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்கள்லையும் இப்போ இருந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொன்னதாக இருக்கட்டும். இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறது கனிமொழி அவர்கள் முக்கியமான ஒரு ஆயுதமாக இருப்பாங்களா? நீங்கள் பெரிய சப்ஜெக்டுக்குள்ளே நுழையிறீங்க. அடுத்த ஸ்டாலினை நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு கனிமொழி வந்து திமுக வழிநடத்த. ஆனால் அப்படி சொல்லலை, நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. அவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களோன்னு. கனிமொழி வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சேனர் வாய்ஸ்ன்னுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது வந்து ஒரு சமமான புத்தியோட, ஒரு ஆரோக்கியமான மனதுடன், ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை சேனர் எலிமெண்ட், ஒரு ஆரோக்கியமான புத்தியோட ஆரோக்கிய மனநிலையுடன், அதுக்கு சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சேனரி எலிமெண்ட்ஸில் ஒன்று திமுகக்குள்ளே இருக்கிறதுல கனிமொழி.
அதிமுக திமுக பேச்சுவார்த்தைகளை கூட அவர் கடுமையாக எதிர்த்தாருன்றாங்க. பட் அவருக்கு ஒன்றும் கட்சியில் பெரிய ஹோல்டு கிடையாது. ஏன்னா கட்சியோட எல்லா அப்பாரட்டஸும் வந்து ஸ்டாலின் கண்ட்ரோல்லையும் உதயநிதி கண்ட்ரோல்லையும் இருக்குது. வேற நீங்கள் என்ன கேட்டீங்க? இல்ல இப்ப அவங்க மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த இல்லை தோல்விக்கான அவங்கள காரணத்தை வந்துட்டு ஆமாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கன்னா அவங்க தலைவர்கள் கேட்டகரியில் அவங்க இருக்காங்க, 1-2 தலைவர்கள் இருக்காங்க. பல தொண்டர்களுக்கு இது புரியுது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நிறைய விஷயங்களை தப்பு பண்ணிட்டோம். அதுவும் கடைசி ஒரு வாரம் வந்து நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணி அப்புறம் திருமாவை முதலமைச்சராக்குவதெல்லாம் வந்து அபாயகரமான விளையாட்டுகள் அப்படின்றது கட்சியில் வந்து விவரம் அறிந்தவர்களுக்கு, சேனர் எலிமெண்ட்ஸுக்கு புரியுது. மற்றவங்களுக்கு அது புரியல. ஏன்னா அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. கட்சி பதவியை ஆட்சி இழந்தது அவங்களால தாங்க முடியல. ஆனால் அவங்களுக்கு புரிச்சுதான்னு தெரியல, மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஆட்சி போனது பிரச்சனையே இல்லை, அது போவும் வரும். கட்சி தான் முக்கியம். அந்த கட்சிக்கே இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்கு. எப்படின்னா கூட்டணி கட்சிகள் வெளியில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டணி இல்லாமல் ஒருபோதும் திமுக ஜெயிச்சது கிடையாது. ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க, திமுக ஜெயிச்சது கிடையாது. கவலைப்பட வேண்டியது கூட்டணி கட்சிகள் வெளியில் போகிறாங்களேன்னு. ஏன்னா இவங்களோட எல்லா ஆயுதங்களையும் அவர் எடுத்துக்கிட்டார். எல்லா ஆயுதங்களையும் விஜய் கையில் எடுத்துக்கிட்டார், கிட்டத்தட்ட கையில் எடுத்துக்கிட்டார். அதில் சில மாடிஃபிகேஷன்ஸையும் அவர் பண்ணுறாரு. உங்களை மாதிரி வந்து கடந்த காலத்தின் கரிய நிழலில் பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இல்லை அவர். சில மாற்றங்கள் வந்து அவர் வந்து நீக்கு போக்காக இருக்காருன்றதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறைக்கு முதல்ல செக்ரட்டரியாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர், அவங்க வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவர், அவங்கள நியமித்தாங்க. மினிஸ்டரும் அதே சமூகத்தை அதான் அதுக்கு வந்து வீரமணியை விட்டு அறிக்கை கொடுத்தீங்க. வீரமணியை விட்டு அறிக்கை கொடுத்தீங்க, நான் தெரிஞ்சே தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் எப்படி செயல்படுவார், நீங்கள் எப்படி அவரை இயக்குறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி மந்திரியாகவும் ஒரு பிராமின் சமூகத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்திருக்கார். இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆட்டிடியூட். ஆனால் தான் முதலமைச்சராக பதவி ஏற்றோன்னா அவர் முதல்ல எங்கே போகிறாரு? பெரியார் திடலுக்கு போயிட்டு வீரமணி அவர்களை பார்த்தார். பெரியார் திடலுக்கு போனார், அதான் நியூஸு. வீரமணியை பார்த்தாரோ பார்க்கலையோ, பெரியார் திடலுக்கு போனார், அதான் நியூஸ். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமின் ஐஏஎஸ், லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸரை செக்ரட்டரியாக போடுறாரு, ஒரு பிராமினை வந்து மந்திரியாக போடுறாரு. அப்போ அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவங்க தே வில் பே வெரி ஹெவி ப்ரைஸ்ன்றது தெரியுது, அவருக்கு தெரியுது எல்லாமே. அதனால தான் நான் சொன்னேன் வந்து அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணாலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். அப்போ அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறது அல்லது வந்து எள்ளி நகையாடுறதெல்லாம் வந்து ஒன்று அறியாமையிலோ அல்லது வந்து பொறாமையிலோ செய்யக்கூடிய வேலை தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ கனிமொழி மாதிரி அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. அதுதான் நான் சொன்னேன், விரல் வெட்டு எண்ணக்கூடிய அந்த கட்சியில், திமுகவில் விரல் வெட்டு எண்ணக்கூடிய சேனர் எலிமெண்ட்ஸ் அவங்க தான். பட் அவங்களுக்கு ஒன்றும் ஹோல்டு கிடையாது பார்ட்டியில். பார்ட்டி வந்து அதர் சைடில் தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவங்க ஒரு புது எதிரியை இன்றைக்கி பார்க்குறாங்க. எனிமினா எதிரின்றது பொலிட்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு புது பொலிட்டிக்கல் எனிமியை டிஎம்கே ஃபேஸ் பண்ணுது. அவர் அடுத்த நாளே போய் ஸ்டாலினை பார்த்தாரு. ஸோ இ மீன்ஸ் பிஸ்னஸ். ஆனால் அதே நேரத்தில் வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கார் அவர் வந்து. அதனால் இவங்க ஏதாவது கவுக்கணும் அப்படிலாம் முயற்சி பண்ணாங்கன்னா இதை விட பெரிய வேலையை கொடுப்பாங்க. இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க கவுக்கக்கூடாது. பட் அவங்க திருந்து வாங்கணும், அடங்கு வாங்கணும் எனக்கு தோணலை. ஜி சார், எப்படி நகருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். நன்றி.